ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜோஹோல கேட்ட ரவுண்ட் 2 ப்ரோக்ராமிங் क्वेश्चंस பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம क्वेश्चन பார்த்துடலாம். recursive string reversal, reverse the given string using recursion. சோ இந்த क्वेश्चனை பேஸ் பண்ணி கீழ சில எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல இன்புட் 1 2 3 னு கொடுத்திருக்காங்க and அவுட்புட்ல பாத்தீங்கன்னா string அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிருக்காங்க 3 2 1 சொல்லிட்டு. செகண்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க, இன்புட் ஐ லவ் இந்தியான்னு கொடுத்திருக்காங்க அண்ட் அவுட்புட்ல பாத்தீங்கன்னா இந்தியா லவ் ஐன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இந்த லாஜிக்க எப்படி நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கிராக் பண்றதுன்னு பார்க்கலாம். ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இனிஷியலா மெயின் ப்ரோக்ராம்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு பாருங்க. ரெண்டு ஸ்ட்ரிங்க இன்புட்டா கொடுத்திருக்கோம். str1 equal to 1 2 3, str2 equal to I love India. இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் நம்ம என்ன பண்றோம்னு பாருங்க. ரிவர்ஸ் வேர்ட்ஸ்ன்ற மெத்தட்ல பாராமீட்டரா பாஸ் பண்ணி பிரிண்ட் பண்றோம். இப்போ இந்த ரிவர்ஸ் வேர்ட் மெத்தட்குள்ள எப்படி நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் வேர்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் str. ஓகே, இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங் டைப்பா இருக்கு. சோ கண்டிப்பா இது ஒரு ஸ்ட்ரிங்க தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. சோ இனிஷியலா நம்ம என்ன பண்றோம்னு பாருங்க. if str equal to null or str dot is empty இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா நம்ம ஸ்ட்ரிங்க ரிட்டர்ன் பண்றோம். சோ இந்த இடத்துல நம்ம is empty அப்படின்ற ஒரு built-in ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிருக்கோம். இந்த built-in ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் 0வா இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்ற பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுவோம். இதுவே அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸ் பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னு பாருங்க. ஸ்பேஸ் இண்டெக்ஸ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம் அண்ட் அந்த வேரியபிள் என்ன பண்றோம்னா str டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ இந்த இடத்துல நம்ம இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். அண்ட் இந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஸ்பெசிபிக் கேரக்டரோட ஃபர்ஸ்ட் அக்கரன்சஸோட இண்டெக்ஸ் பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கிற சப்ஸ்ட்ரிங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இந்த இண்டெக்ஸ் ஆஃப் பில்ட்-இன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்றத பாருங்க. str டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் கேரக்டரை பாஸ் பண்ணிருக்கேன். சோ இப்போ இந்த ஸ்பேஸ் இண்டெக்ஸை நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த மெத்தட்ல பாஸ் பண்ண ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் இருக்கு இல்லையா, சோ அந்த ஸ்பேசஸ்ல ஃபர்ஸ்ட் அக்கராவோட ஸ்பேஸோட இண்டெக்ஸ் பொசிஷனை இந்த ஸ்பேஸ் இண்டெக்ஸ்க்கு நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறமா இஃப் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு -1 செக் பண்றேன். சப்போஸ் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இல்ல அப்படின்னா கண்டிஷனுக்குள்ள போகாம நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்றேன். ஓகேயா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அண்ட் இந்த வேரியபிளோட டைப் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கா இருக்கு. அண்ட் இந்த வேரியபிள் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா str டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 0 ஸ்பேஸ் இண்டெக்ஸ்னு கொடுத்திருக்கேன். சோ இந்த இடத்துல அகைன் ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம், சப்ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு. இந்த சப்ஸ்ட்ரிங் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரிங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு இந்த ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த சப்ஸ்ட்ரிங்ல நான் என்ன பாஸ் பண்ணிருக்கேன்றத பாருங்க. ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷனா 0வையும் எண்டிங் இண்டெக்ஸ் பொசிஷனா ஸ்பேஸ் இண்டெக்ஸையும் பாஸ் பண்றேன். சோ இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்புட்டா கொடுத்த ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய 0 பொசிஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை மட்டும் ஃபர்ஸ்ட் வேர்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிரும். அதுக்கப்புறமா இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம், ரெஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு. சோ இந்த இடத்துல அகைன் சப்ஸ்ட்ரிங் பில்ட்-இன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். str டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் +1 அப்படின்ற வேல்யூவை பாஸ் பண்றோம். சோ இந்த இடத்துல நான் என்ன பாஸ் பண்றேன்னா வெறும் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் தான் பாஸ் பண்றேன். சோ இந்த மாதிரி பண்றதுனால எனக்கு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருந்து ஸ்ட்ரிங்கோட கடைசி கேரக்டர் வரைக்கும் எனக்கு ரெஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் அப் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிரும். சோ அந்த ரிட்டர்ன் பண்ண ஸ்ட்ரிங்க ரெஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ன்ற வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். சோ கடைசியா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்றேன் அப்படின்றத பாருங்க. ரிவர்ஸ் வேர்ட்ஸ் ஆஃப் ரெஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் பிளஸ் ஸ்பேஸ் பிளஸ் ஃபர்ஸ்ட் வேர்ட். ஓகே, சோ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல நான் மெத்தடை கால் பண்றேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின்ல அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க recursive string reversal அப்படின்னு சொல்லிட்டு.
அதாவது இந்த ஸ்ட்ரிங் ரிவர்சலை வந்துட்டு நம்ம ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கர்சிவ் கான்செப்டை ஷோ பண்றதுக்காண்டி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல நான் அந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய மொத்த வேர்ட்ஸையுமே ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இப்போ நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் வைஸ் எக்ஸ்பிளனேஷனை பார்த்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா இன்னும் பெட்டரா உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த 1 2 3 ஸ்ட்ரிங்கே எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கால் பண்றோம் ரிவர்ஸ் வேர்ட்ஸ் ஆஃப் str1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கால் பண்ணும்போது மெத்தட் குள்ள போயிடுவோம். நம்ம மெத்தட் குள்ள போன உடனே இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு ஃபெயில் ஆயிடும். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரிங் இஸ் நாட் நல் ஆர் எம்டி. ஸோ வி ப்ரொசீட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் இண்டெக்ஸ் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்றோம். str டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் கேரக்டரை பாஸ் பண்ணிருக்கோம். ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போது இந்த 1 2 3 ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 3, அதாவது பிட்வீன் 1 and 2ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்பேஸ் இண்டெக்ஸ் வேல்யூ -1 செக் பண்றோம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப் 2க்கு போறோம். ஸ்டெப் 2ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஸ்பிளிட் பண்றோம். ஃபர்ஸ்ட் வேர்ட் ஈக்குவல் டு str டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 0, ஸ்பேஸ் இண்டெக்ஸ்னு கொடுத்துருக்கோம். அதாவது str டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 0,3ன்னு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் வேர்டு 1ன்னு கிடைச்சிருமோ, அதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ல என்ன பண்றோம்ன்றத பாருங்க. str டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் பிளஸ் 1ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல str டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 4, அதாவது 2 ஸ்பேஸ் 3 அப்படின்ற ஸ்ட்ரிங் வந்துட்டு ரெஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல நான் ரெக்கர்சிவ் கால் யூஸ் பண்றேன். ரிவர்ஸ் வேர்ட்ஸ் ஆஃப் ரெஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் பிளஸ் ஸ்பேஸ் பிளஸ் ஃபர்ஸ்ட் வேர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அகைன் கால் போகும். ஸ்டெப் 3ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரெக்கர்சிவ் கால் ரிவர்ஸ் வேர்ட்ஸ் ஆஃப் 2 3ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாட்டி 2 3ன்ற ஸ்ட்ரிங் தான் போகும். மெத்தடுக்குள்ள போகும்போது அகைன் நம்ம ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் செக் பண்ணுவோம். str நல்லா இருக்கா இல்ல இஸ் எம்டியா இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியும் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் இண்டெக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ 3 தான் இருக்கு. ஓகே, அதாவது பிட்வீன் 2 and 3. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அகைன் ஸ்ட்ரிங்கை ஸ்பிளிட் பண்றோம். ஃபர்ஸ்ட் வேர்ட்ல str டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 0,3, அதாவது 2ன்ற வேர்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ரெஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ல str டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 4, அதாவது 3ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறமா அகைன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல ரெக்கர்சிவ் கால் பண்றோம். ரிவர்ஸ் வேர்ட்ஸ் ஆஃப் ரெஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் பிளஸ் ஸ்பேஸ் பிளஸ் ஃபர்ஸ்ட் வேர்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வாட்டி தேர்ட் கால் பண்றோம். அப்படி பண்ணும்போது இன்புட் ஸ்ட்ரிங் பாத்தீங்கன்னா 3 இருக்கு. அகைன் நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். ஏன்னா ஸ்ட்ரிங் எம்டியா இல்ல அண்ட் அதே மாதிரி நல்லாவும் இல்ல. அதுக்கப்புறமா ஸ்பேஸ் இண்டெக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த டைம் ஸ்ட்ரிங்ல எந்த ஒரு ஸ்பேஸும் கிடையாது. கரெக்டா? எந்த ஒரு ஸ்பேஸ் கேரக்டரும் இல்லாத காரணத்தினால இந்த இண்டெக்ஸ் ஆஃப் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் -1 அப்படின்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அந்த வேல்யூவை தான் நம்ம ஸ்பேஸ் இண்டெக்ஸ் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். கரெக்டா? நெக்ஸ்ட் நாம ஸ்பேஸ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு -1 இருக்கான்னு செக் பண்றோம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால டைரக்டா அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நமக்கு ஃபைனலா அவுட்புட் ஸ்ட்ரிங் எப்படி இருக்கும் அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அவுட்புட்ல பாத்தீங்கன்னா இனிஷியலா நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங் 1 2 3 3 2 1 பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி ஐ லவ் இந்தியான்னு கொடுத்த செகண்ட் ஸ்ட்ரிங்கோட வேல்யூ பாத்தீங்கன்னா இந்தியா லவ் ஐன்னு பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஸோ லாஸ்டா நம்ம அவுட்புட்டும் வெரிஃபை பண்ணி பார்த்து. இந்த ப்ரோக்ராம் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராமோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ கைஸ்.